வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். ஒருத்தங்க கேட்டாங்க, குலதெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது நமக்கு இருந்ததுன்னா நிறைய பிரச்சனைகளை சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறத அவங்களுடைய கேள்வியாக இருந்தது. உண்மையிலேயே ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது நல்லா இருந்ததுன்னா குலதெய்வத்தோட அமைப்புங்கிறது நல்லா இருக்கும். எப்போதுமே பிறப்பு லக்னத்திற்கு குலதெய்வத்தோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு தனுசு லக்னமாக இருந்தது, பிறப்பு லக்னம்ங்கிறது தனுசு லக்னமாக இருந்தது அப்படின்னா இன்னைக்கு அவங்களுடைய லக்னம் என்னது அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு அவங்களுடைய லக்னத்திற்கு குலதெய்வ அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ பிறப்பு லக்னம் தனுர் லக்னமாக இருந்து செவ்வாய் 12ல் இருக்குது அப்படின்னா, உதாரணமாக விருச்சிக ராசியில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், குலதெய்வமே அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. நிறைய பேர் இவங்க குலதெய்வத்தை தேடி தேடி வருவாங்க. முன்னோர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, குலதெய்வத்தை இந்த ஊர் விட்டு ஊர் பிழைக்கிறதுக்காக வந்ததுனால குலதெய்வத்தை அந்த இடத்துல விட்டுட்டு வந்துடுவாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு காலப்போக்கில் இவங்களுக்கு ஒரு 40 வயசு 35 வயசுக்கு மேலே தான் நமக்கு குலதெய்வத்தோடைய அருள் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிண்டு அன்னைக்கு போய் தேடுவாங்க. அப்போ தேடும்போது இன்றைய லக்னம் உதாரணமாக அவங்களுக்கு உதாரணமாக ஒரு மேஷ லக்னமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 35லேருந்து 45 வயசுக்குள்ள அந்த மேஷ லக்னமாகவோ இல்லைனா மீன லக்னமாகவோ இருக்குது உதாரணமாக. அன்றைய அவங்களுக்கு 5ஆம் பாவகம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ உதாரணமாக மீன லக்னமாக இருக்குது அப்படின்னா 5ஆம் பாவக சந்திரன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குலதெய்வம். அந்த குலதெய்வத்தோட அமைப்பு எப்படி இருக்குது? இப்போ உதாரணமாக அவங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. சந்திரன் மீன ராசிக்கு 12ஆம் இடமான அந்த கும்பராசியில் அமர்ந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ குலதெய்வம் இப்போ தேடினா கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, எப்போ தான் எங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும், நாங்கள் என்னைக்கு அவங்கள போய் கண்டுபிடிப்போம்? இப்போ உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு ஜாதகம் வந்ததுன்னா வந்தது. ஜாதகருக்கு பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது தனுசு லக்னம், அவருடைய இன்றைய லக்னம்னு சொல்லக்கூடியது மீன லக்னம். மீன லக்னத்துக்கு குலதெய்வம் சொல்லக்கூடிய 5ஆம் பாவக கிரகம்ங்கிறது ஏஎல்பிக்கு 12ஆம் இடத்துல. அப்போ குலதெய்வத்தை தொலைஞ்சு போச்சு, தேடினா இப்போ கிடைக்குமானா கிடைக்காது. குலதெய்வத்தை தேடினால் கிடைக்குமா? அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக யாராட்டி ஒரு முன்னோர்கள் வழியில் ஏதாட்டி ஒரு தகவல் மூலமாக இதுதான் உங்களுடைய குலதெய்வம், இந்த இடத்த தான் நீங்கள் கும்பிட்டீங்க அப்படிங்கிற தகவல் கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கு நம்மளுடைய இப்போது இந்த 10 வருஷமாகவே குலதெய்வம் இவங்களுக்கு தெரியாது, தேடிட்டு தான் இருப்பாங்க, கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது கிடையாது. அப்போது அடுத்த லக்னம் மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலே இருக்கிறாங்க. அப்போ குலதெய்வம் நல்லா இருக்குதானா? சூப்பராக இருக்குது. அப்போ குலதெய்வம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு குலதெய்வம் கிடைக்கும். இப்போ இந்த இடைப்பட்ட நாட்களில் எனக்கு குலதெய்வம் தெரியாது, நான் ஏதாட்டி ஒரு சுவாமியை கும்பிடுறேன், அந்த சுவாமி எனக்கு கை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை. இல்லைன்னா நான் தேடக்கூடிய எனக்கு கிடைக்கக்கூடிய காலங்களில் ஏதாட்டி ஒரு பெரியவங்க மூலமாக அந்த தகவல் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது இவங்க இன்னைக்கு குலதெய்வத்தை கும்பிட முடியாமல் இருக்கவே முடியாது. இவங்களுக்கு ஒரு தகவல் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லை காவல் தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. சிலர் ஐயனாரை கும்பிடுற வழக்கம்ங்கிறது இருக்கும். சிலர் 18ஆம் படி கருப்பன் அவங்கள கும்பிடுற வழக்கம்ங்கிறது இருக்கும். சிலர் சுடலமாட சுவாமியை கும்பிடுற வழக்கம்ங்கிறது இருக்கும். நிறைய பிராமணர்கள் பார்த்தீங்கன்னா சாஸ்தாவை கும்பிடுற வழக்கம்ங்கிறது இருக்கும். அதுவும் பூர்ண புஷ்கலாவோட இருக்கிற சாஸ்தா வேற, சாஸ்தா மாத்திரம் இருக்கிறது அப்படிங்கிறது வேற. 2 முறையாக அப்படிங்கிறது கும்பிடுவாங்க. அவங்கள கும்பிடுற ஒரு பழக்கம்ங்கிறது இருக்கும். இவங்களெல்லாம் அடுத்து வரக்கூடிய காலங்களில் வழிபட்டுட்டே வாங்க. உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு குலதெய்வத்தோட அமைப்பு நன்றாக வரும்போது இந்த தெய்வங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு எடுத்து கையில் கொடுப்பாங்க. ஒரு தகவல் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்புங்கிறது கிடைக்கும். இன்னைக்கு குலதெய்வத்தை கும்பிடாத ஃபேமிலிஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நிறைய பேர் நமக்கு இதற்கு முன்னாடி உள்ள தகவல்லையும் வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். நமக்கு ஒரு பிரச்சனை வருது, இல்லைனா நம்மளுடைய உயிர் பயம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, யமதர்மன் நம்ம உயிரை எடுக்க வந்தாலும் சரி, குலதெய்வத்திட்ட கேட்டுட்டு தான் அவர் எடுக்கணுமா, அந்த மாதிரி ஒரு தன்மை நம்மளுடைய குலதெய்வத்திற்கு இருக்குது. அப்போது நிறைய பேர் இதை தெரியாமல் விட்டுடுறாங்க, கும்பிட மறந்துடுறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வத்தை கும்பிடணுமானா எந்த இடத்துல இருந்தாலும் சரி போய் கும்பிட்டுட்டு தான் வரணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சில நிகழ்வுகளால் அவங்களுக்கு அந்த போய் கும்பிட்டுட்டு வர முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். அப்போ வீட்டில் இருந்தே அவங்கள வணங்கிக்கலாமானா வணங்கிக்கலாம். இப்போ அம்மா அப்பா அப்படின்னு சொல்லுவோம், அவங்கள தான் முதன்மையாக நம்ம கும்பிடணும்.
மாதா பிதா, அதுக்கப்புறம் குருக்கள், அதுக்கப்புறம் தான் தெய்வம். அப்போ முதன்மையாக தாய் தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு குரு அனுமதியுடன் குலதெய்வ கோவிலுக்கு செல்வது அப்படிங்கிறது தான் சிறப்பு. அதை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனைகள்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது நீங்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். இல்லைங்க எங்களுக்கு குலதெய்வம் தெரியாதுன்னு சொல்றவங்க எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அந்த தெய்வத்தினை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது இருக்கும். 12 லக்னத்திற்கும் உதாரணமாக ஏதாட்டி ஒரு குலதெய்வம் பற்றி சொல்ல முடியுமானா இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.